ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி சமையல் இல்லைங்க, அது டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. என்னென்னா ஒரு சில குக்வேர்ஸ் வந்து நான் கவிதா சமையலறைக்கு வேண்டி வாங்கியிருக்கேன். அதை அப்படியே அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணுறேங்க. ஏன்னா வந்து நிறைய தொழில்கள் கேட்டிருந்தீங்க. ஒரு சில பாத்திரங்கள் நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறதோட பிராண்ட் நேமும் ரிவ்யூவும் வந்து கேட்டே இருக்கீங்க. நல்லாயிருக்கு, அது என்ன பிராண்டு அப்படின்னு. ஸோ அதுக்கு வேண்டி இந்த வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 குக்வேர்ஸ் தான் வந்து நான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கிறது. ஒன்று வந்து நல்ல ஒரு குக்கர், அல்ட்ரா பிராண்டோட குக்கர் வந்து நான் வாங்கியிருக்கேன். நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர், ஒரு ப்ரெஷர் பேன் மாடலில் கொஞ்சம் பெரிய சைஸாக சூஸ் பண்ணி வாங்கினேன். இது வந்து நல்ல ஒரு டீப் ஃப்ரை பேன், கொஞ்சம் பெரிய சைஸ் பேன் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் இந்த பேன் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஃபியூச்சுரா குக்வேர் கலெக்ஷன்ஸ்லேருந்து இந்த பேன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம அதை பார்க்கலாம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே அந்த வாரண்டி கார்டு இருக்குது, அதை எடுத்து பத்திரமா வச்சுட்டு அப்புறம் மற்ற ஐட்டம்ஸ் ஓப்பன் பண்ணலாம். நல்ல ஒரு ஹெவியான பேனாக இருக்குது. உள்ள ஒரு ரெசிபி புக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பேன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான பேனாக தாங்க இருக்குது. இது வந்து ஹாக்கின்ஸ் கம்பெனியோட ஃபியூச்சுரா ஹார்ட் ஆனோடைஸ்டு பேன். நல்ல வெயிட்டாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் நான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் அது தேவைப்பட்டுச்சு. இது வந்து நல்லா பொரிக்க, வறுக்க, வதக்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 2 சைடும் நல்லா உடன் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஹேண்டிலிங்க்கும் வந்து நம்ம அந்த ஹீட்டான பேன் வந்து ஹேண்டில் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ திருப்பி பார்க்கலாம். வெளி சைடு வரங்கனால பளபளன்னு இருக்குது. அப்புறம் ஃபியூச்சுரா ஹார்ட் ஆனடைஸ்டு பேன் 3.75 லிட்டர்ஸ். இது வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே, கேஸ் பர்னர்ஸில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய பேன் இது. இந்த ஃபியூச்சுரா பிராண்ட் பேன் வந்து நல்லா அதிக எண்ணெய் எல்லாம் இல்லாமல் வறுக்க வதக்க எல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்லா அது வாஷ் பண்ணி நல்லா வச்சுக்கிறதுக்கும் வந்து இது ரொம்ப வசதியாக இருக்குங்க. மற்ற நான்ஸ்டிக் எல்லாம் கூட அது வாஷ் பண்ண போயிடுது. மெட்டல் ஸ்பூன் யூஸ் பண்ண ஸ்க்ராச்சஸ் ஆகுது. பட் இந்த இது வந்து ஹார்ட் ஆனோடைஸ்டு பேன்ஸு. இது வந்து நல்ல ஒரு திக் பிளாக் மெட்டலில் பண்ணியிருக்காங்க. நான் டாக்ஸிக் இது அப்படின்னு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் படித்தா தெரியும். ஸோ வந்து இது ஒன்றும் அவ்வளோவா போகிறதில்ல. நான் வந்து இது ஒரு 10-12 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த பேண்ட்ஸை வந்து. ஸோ எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குன்னு சொல்லி நான் மறுபடியும் வந்து இந்த ஃபியூச்சுரா பிராண்ட்ஸவே வந்து நான் சூஸ் பண்ணி வாங்குகிறேன். ஸோ வந்து இது வந்து என்னென்னா கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆகுதுங்க. இந்த பேன் வந்து அடுப்பில் வச்சோன்னா மற்ற பேன்ஸ் மாதிரி சீக்கிரம் சூடாகிறதில்ல. ஏன்னா ஹெவியாக திக்காக இருக்குது, வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. பட் ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சுன்னா அதனால் அந்த ஹீட் ரீட்டைன் ஆகிடுது. அதுக்கப்புறம் குக்கிங் வந்து நல்லா ஈஸியாகிடுது. நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடுது. ரொம்ப அடியெல்லாம் பிடிக்கிறதில்ல. ஸோ வந்து நீட்டாக நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா வசதியாக இருக்குது. அப்புறம் இந்த பேனுக்கு வந்து லிட்டு வந்து இதோட வருது. பட் நான் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா எனக்கு இதே சைஸ் லிட்டு வந்து நிறையா இருக்குது வீட்டில். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டும் இருக்குது, அதே போல் கிளாஸ் லிட்ஸும் இருக்குது. ஸோ வேஸ்ட்டாக மறுபடியும் லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அவாய்ட் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு 400 ரூபா சேவ் ஆச்சு. இது ஒரு நல்ல 20% டிஸ்கவுண்ட்டில் இப்போ ஐடியல் ஸ்டோர்ஸில் வந்து கிடச்சிது எனக்கு. ஸோ வந்து நான் வாங்கினேன். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1550 ருபீஸ். இதில் வந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட்டும் எனக்கு கிடச்சிது. இப்போ புது பாத்திரத்தை வந்து நம்ம பார்த்தாச்சு. இது என்னென்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அதே ஃபியூச்சுரா ஹார்ட் ஆனோடைஸ்டு அந்த பாத்திரங்களே தான். இது வந்து நிறையா என்னோடய குக்கிங் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் அந்த சிக்கன் வறுவல் இதெல்லாம் செஞ்சு காமிச்சிருப்பேன் நான். ஸோ அதோட லிங்க்ஸும் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பேனெல்லாம் வந்து நான் மினிமம் ஒரு 8-10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே ஃபியூச்சுரா ஹார்ட் ஆனோடைஸ்டு பேனு. நல்லா நிறையா குக் பண்ணியாச்சு, நிறையா தடவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னுமே நல்லாயிருக்கு. ஸோ நல்லா சாதம் செய்ய, குழம்பு வைக்க, ஃப்ரை பண்ணலாம் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் மட்டும் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த 2 சைடு இருந்த ஹேண்டில்ஸ் வந்து உடஞ்சிடுச்சு, அந்த ஸ்க்ரூ லூஸ் ஆகி. பட் வந்து உள்ள பாத்திரம் பேன் வந்து நல்லாயிருக்கு. இன்னுமே இதில் வந்து நான் குழம்பெல்லாம் வந்து சமைச்சிட்டு இருக்கிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கலாம். இது முழுக்க என்னோடய பர்சனல் ஒப்பீனியன்.
அடுத்தது வந்து இந்த குக்கர் வாங்கினேன், அல்ட்ரா பேண்ட் என்டியூரா ப்ளஸ் 4S அப்படிங்கிற மாடல். நல்ல ஒரு ப்ரெஷர் பேன் மாடலில் எனக்கு குக்கர் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணி வாங்கினேன். இதை யூஸ் பண்ணினவங்க நல்லாயிருக்குன்னு நல்லா ஃபீட்பேக் கொடுத்தாங்க, அதனாலேயும் நான் சூஸ் பண்ணினேன். பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ரா பிராண்டில் இப்படி சாதம் வடித்து எடுக்கிற டைப்பில் குக்கர் வந்து அவைலபிள் இருக்குது. பட் நான் அதை இன்னும் வாங்கலை, அது இருக்குதுன்னு நான் சொல்கிறேங்க. இது வந்து நல்லாயிருக்குன்னு நிறையா பேர் சொன்னங்காட்டிக்கு இது வந்து நான் சூஸ் பண்ணேன். அப்புறம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து எங்கள் ஊருக்காரங்க, எங்கள் கோயம்புத்தூருக்காரங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு. அப்புறம் இது விலை வந்து 3040 rupees. இதுக்கும் எனக்கு 20% டிஸ்கவுண்ட்டில் இந்த குக்கரையும் வந்து நான் வாங்கினேன். சரி, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மூடியே நல்லா ஹெவியாக இருக்குங்க. உள்ள அந்த வாரண்டி கார்டு நான் வாங்கினது வந்து ஐடியல் ஸ்டோர்ஸ். இங்கே கோயம்புத்தூரில் அந்த பிராண்டடு பாத்திரங்கள், அப்புறம் ஸ்டவ், வாட்டர் ப்யூரிஃபையர், அது இதனெல்லாம் வாங்குறதுக்கு, இது ஆவணெல்லாம் வாங்குறதுக்கு இந்த ஐடியல் ஸ்டோர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அப்புறம் இப்போ குக்கர் நல்லாவே ஹெவியாக இருக்குங்க, நல்லா வெயிட்டாக இருக்குது. இதில் மேக்ஸிமம் மினிமம் அப்படி எந்த லெவலுக்கு நம்ம மினிமம் வைக்கணும் அதெல்லாம் கூட மார்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்லாவே ஒரு ஹெவியான குக்கர். மூடியும் நல்லா அழகாகவும் இருக்குது. இது நான் ஃபஸ்ட் டைம் இந்த அல்ட்ரா குக்கர் நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து ப்ரெஸ்டீஜ், ஹாக்கின்ஸ் அதெல்லாம் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த அல்ட்ரா குக்கர் வந்து நான் வாங்கியிருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்குது. நல்லா அந்த லிட்டு வந்து அழகாக நல்லா க்ளோஸ் ஆகுது. இந்த கேஸ்கட் வந்து நல்ல ஒரு ஸ்பெஷலி டிசைனடு கேஸ்கட். ஸோ வந்து ப்ரெஷர் லீக் ஆகாதுன்னு அங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க வந்து சொன்னாங்க. ஸோ நல்லா தான் இருக்குங்க. இது வந்து நான் பாக்ஸை பிரித்து அதை ஓப்பன் பண்ணி வெளியெடுத்து பார்க்கும்போது எடுத்த வீடியோ. அப்புறம் நான் ரிவ்யூ சொல்லணுமேன்னு சொல்லி எடிட்டிங்க்கு முன்னாடியே நான் வந்து இந்த குக்கரில் சமைச்சும் பார்த்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சூப்பராக நல்லா ப்ரெஷர் பிடிச்சி சீக்கிரமாக குக் ஆகுது. முக்கியமாக அந்த ஸ்டீம் பிடிச்சி விசில் வரும்போது அந்த பெருசாக உள்ள இருக்க தண்ணியெல்லாம் லீக் ஆகாமல் வேகுது. ரொம்ப குயிக்காக குக் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு பிடிச்சிது. அப்புறம் இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து டிஷ்வாஷர் சேஃப்னும் மென்ஷன் ஆகிருக்குது. நல்லா ஒரு 10 year வாரண்ட்டி கொடுத்துருக்குறாங்க. நிறையா குவாலிட்டிஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.